பிரகாரம் கண்ணுண்டே சொல்லுங்க நீங்க வரணும். அப்பதான் இப்னு தைமியா கருத்தை நீங்க பின்பற்றிக்காண்டு வரும். அப்ப முரண்படுற நீங்க தான். நாங்க அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கணும் எங்க அவசியம் கிடையாதுங்க. எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸ் எப்படி வழங்கணுமோ அப்படி வழங்குவோம். ஒரு ஹதீஸ்ல எங்க இஷ்டத்துக்கு போறாலும், இன்னொரு இடத்துல இன்னும் எங்க இஷ்டத்துக்கு மாறும், அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே நிலை. நீங்க இந்த இடத்துல இப்படித்தான், அதனாலே உறுப்பு, இந்த இடத்துல இப்படித்தான், அதனாலே பண்பு. இதெல்லாம் யாரு முடிவு பண்றது? அப்படி ஒவ்வொரு ஆளும் கிளம்பிட்டாக ஒரு நிர்ணயம் இருக்க முடியுமா? அவங்கவுங்க யோசிச்சு அவங்கவுங்க விளக்கம் கொடுத்துட்டா குர்ஆன் விளையாட்டா போயிருமே. குர்ஆனும் ஹதீஸும் விளையாட்டு மைதானங்களாக மாறிவிடும். அதனாலதான் இறைவனுடைய பண்புக்கு எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு நீங்க பொருள் கொள்ளணும் அப்படி நாம் வலியுறுத்தி பல தடவைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கறதையும் நீங்க நினைவிட வைங்க. அடுத்ததாக இப்ப இவங்க சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அரிசுடைய காலை பிடிச்சிருப்பான்னு எங்க அரிசுடைய காலை மூசால தான் பிடிச்சாங்கிறதுனா அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு ஆகி போச்சா? அது ஆதாரமா? அரிசுடைய காலை மூசால பிடிச்சாங்கிறதுனால அல்லாஹ் தஆலா அர்ஷில் மட்டும் தான் இருக்கிறது ஆதாரமா? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்ப இல்லன்னு வழங்குது, இறைவன் உருவம் விளங்குது, ஆதாரம் இல்லைன்னு வழங்குது. ஆதாரம் இருந்தா இதையும் சொல்லணும். அப்ப அரிசிக்கு எடை இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஆதாரம். அது அரிசிக்கு எடையை யாரும் மறுத்தது? எடை இருக்கலாம், அது படைக்கப்பட்ட பொருள். நம்ம நேத்து சொன்னதுடைய விளக்கம் என்ன? அரிசியில அல்லாஹ் உட்காரான்னு சொல்றீங்க. 8 மலக்கள் அரிசி தூக்குறான்னு சொன்னா அல்லாஹ்வை சேர்த்து தானே தூக்குறாங்க அந்த மலக்குமார்கள் எல்லாம். அப்படிங்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுக்கு இடம் வந்துருச்சா? அப்படி நம்ம கேட்டோம். 8 மலக்கு சேர்ந்தா சகோதரர்களே, அந்த ஒரு ஹதீஸை பற்றி பலவீனமான ஹதீஸ்ன்னு சொன்னாங்க. அதுல முகமது இப்னு சவா என்பவர் வர்றாரு, அவரை பத்தி அபூ ஹாத்திம் சில விமர்சனம் பண்ணியிருக்காருலாம் சில சொன்னாங்க. இவர் ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு அறிவிப்பாளர் என்பதற்கு புகாரியில இவர் அறிவித்த 3868வது ஹதீஸ், 5701வது ஹதீஸ், 6032வது ஹதீஸ்ல எல்லாம் இவர் இடம்பெறாரு. முஸ்லிம்ல இடம்பெறாரு. அப்ப இவர் ரொம்ப உறுதியான அறிவிப்பாளர் என்பதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இவரை பத்தி எந்த ஒரு குறிப்பிட்ட குறையும் கிடையாது. அபூ ஹாத்திம் போன்ற சில பேர் கடும்போ கொண்டவர்கள், நசையி, அபூ ஹாத்திம் போன்றவர்கள் விமர்சிச்சிருக்காங்களே தவிர இவர் நம்பியமான ஆளு. அதே மாதிரி சயீத் இப்னு அபி அர்வா என்பவர் அறிவித்த 58 ஹதீசுகள் புகார்ல வருது. அந்த 58 பலவீனம் சொல்லிவிடுங்க. 58 ஹதீஸ் பலவீனமானது புகார்ல இவர் அறிவிச்ச 58 ஹதீஸ் வருது. அப்ப பலவீனமான எதுக்கு புகாரி நான் சொல்றேன்னு கேட்டா, குறைந்த நேரத்தில் அதான் சொல்ல முடியும். அறிவிப்பாளர் டீட்டெயில் எல்லாம் கொடுக்குற டைம் இல்லை. அதுக்காக வேண்டி அது மட்டும் பதிலாகி கொள்கிறேன். அடுத்ததா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது அன்னஜாத் பத்திரிகையில அன்னைக்கு உட்கார்ந்தாண்ட அர்த்தம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னார்கள். அதை விட விரிந்த பரந்த அர்த்தம் கொடுக்கணுன்றார்கள். ஆமா, பரந்த அர்த்தம் கொடுத்ததுனால இல்லைண்டாயிருமா? அரசியல் இருக்கிறான், உட்கார்ந்தாண்டு சொன்னா மடிச்சு ஒரு டைப்பான ஒரு தோற்றம் வந்துருமே என்பதற்காக வேண்டி அப்படி நமக்கு சொல்லப்படலையில. காலை தொங்க போட்டிருக்கானா, சமணம் போட்டிருக்கானா வரல. ஆனா அரசியல் இருக்காண்டு வருது. அமைந்தான் என்று சொன்னால் அதை விட வியாபித்து விரிந்த ஒரு அர்த்தத்துல அரசியல் தான் இருக்கிறான். அரசியல் இருக்கிறான் என்பது விரிந்த அர்த்தம், உட்கார்ந்தான் என்பது சின்ன அர்த்தமாயிரும். உட்கார்ந்தான்ங்கிற சுருங்கின அர்த்தம், அரசியல் இருக்கிறான் என்பது விரிந்த அர்த்தம்னு சொன்னோம். அதனால அரசியல் இருக்கிறான் என்பது மறுக்கவே இல்லை. அன்னஜாத்திலையும் இருக்கிறான் என்பதை தான் அதிலையும் நிலைநாட்டி இருக்கிறோம் என்பதையும் இதை நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா,
பூமியிலே அவன் தான் இறைவன், வானத்திலே அவன் தான் அல்லான்னு ஒரு வசனத்தை காட்டி பூமியில தானே இருக்கிறான். எவ்வளவு பெரிய இடக்கு முடக்கான சிந்தனைன்னு பாருங்க. ஒரு பூமியில வானத்துல இருக்கிறான் என்றால் அதுக்கு அர்த்தம் வேற, வானத்திலும் அவன் தான் இறைவன் அதுக்கு அர்த்தம் வேற. வானத்திலும் அவன் தான் இறைவன். கருணாநிதி வந்து இந்த மண்டபத்திலே அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு அங்க இருக்காருன்னு அர்த்தமா? அவன் இலாகா இருக்கிறான், பூமியில இருக்கிறான் என்று அர்த்தம் வேற. பூமியில் இருக்கிறான் இருக்குதா? அல்லாஹு ஃபில் அர்லின் இருக்குதா? அவன் தான் பூமிக்கும் இலாகு, பூமிக்கு அவன் தான் இலாகு, வானத்துக்கும் அவன் தான் இலாகுன்னு வந்தா பூமியில தானே இருக்கிறான். எப்படி அதுக்கு அர்த்தம் வரும்? அரிசில் இருக்கிறான். ஆனால் பூமியை சொல்லும்போது எப்படி வருது? ஹுவல், அதாவது ஃபிஸ்ஸமாய் இலாகுன் ஃபில் அர்லி இலாகுன். சமாவுலே அவன் தான் அல்லாஹ், பூமிக்கு அவன் தான் அல்லாஹ். அல்லாங்கிற அந்த பவர் ரெண்டுக்கும் அவன் தாங்கிறத காட்டுறானே தவிர பூமியில இருக்கிறான்னு அர்த்தம் தருமா? அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பிடித்துக் கொள்வான், விரிப்பாண்டு வருகிறத விழுந்துருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மனுஷன் மாதிரி பாக்குறாங்க, உள்ளுக்குள்ள அவனை போல எதுவும் இல்லைன்னு ஃபார்மாலிட்டி சொல்லிக் கொள்கிறார்கள். அது அதுக்கு நேர் முரணாக பேசுகிறார்கள். அப்ப அல்லாஹ் விரிக்கிறான் நம்புங்க. அது போக அந்த விரித்தல் என்பது தாராளமா அள்ளி கொடுக்கிற ஆயத்துல வருகிறது. பிடித்தல் என்பது உலகத்தை அழிக்கும் போது வருகிறது. உலகத்தை அழிக்கும் போது அவன் பிடிப்பான், எப்பவும் பிடிச்சிட்டே இருக்க மாட்டான், பூமியை பிடிச்சி இருக்கணும் நசுக்கிட்டு இருக்க மாட்டான். அது ஒரு விஷயம். அடுத்து என்ன? அல்லாஹ் பூமியை சுருக்கும் போது அல்லாஹ் வந்து இருக்கிறான், அவனையும் சேர்த்து நசிக்கிடுவான். எவ்வளவு பெரிய கிண்டலான வார்த்தை! அல்லாஹ் பிடிப்பான் நானா சொன்னேன்? நான் பூமி வானத்தை அல்லாஹ் பிடிப்பான்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? நீ என்ன வானத்தை பிடிப்பாங்கிறிய? அந்த வானத்தில் அல்லாவும் இருப்பானே, அவனையும் சேர்த்து அவன் பிடித்துக் கொள்வானான்லாம் கேட்கலாம். இது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எல்லாம் கேலி கூத்தா சிரித்தீங்களே, அது யாருக்கு உள்ள சிரிப்பது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிரான சிரிப்பு. ஏன்? ரசூலுல்லாஹ் தான் கையில பிடிச்சு கொண்டார்கள்னு சொன்னாங்க. வான கையில் பிடித்துக் கொண்டார்கள் சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப தூதருக்கு எதிராக கேள்வி கேட்கப்படுகிறது, அது நமக்கு சிரிப்பாக இருக்கிறது. நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? அவன் பிடிக்கிறான் வரும்பொழுது அவன் அதுல இருக்க மாட்டான், வழங்கலையா? இது ஒரு இதா சிந்திக்கிற வழங்க மாட்டானா? அவன் எதை பிடிக்கிறான்னு சொல்றோமோ அப்ப என்ன விளைக்கிறது? அவன் அதுல இல்லைன்னு அது அப்படி விளங்குறது அறிவா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலை கிண்டல் பண்றது அறிவா? அதான் அதற்கான பதில். இதுல சிரிக்கிற ஒண்ணுமே கிடையாது. அடுத்ததான் என்னன்னு கேட்டா, அந்த